ஆயிஷா பல மனைவிமார்கள் வீட்டில் இருக்கும்போது ரசூலா சொல்கிறாங்க, உங்களில் யார் அந்த பெண் அப்படிங்கிறது மட்டும் எனக்கு தெரியாமல் போகுது. ஒரு ஒட்டகத்தில் அந்த பெண், என்னுடைய மனைவியில் ஒரு மனைவி போயிட்டுருக்குறாங்க. அந்த ஒட்டகத்துடைய மூஞ்சியில் ஃபுல்லாக முடியாக இருக்குது. அந்த ஒட்டகம் ஒரு இடத்த கடந்து போகுது. அந்த இடத்துடைய பேர் ஹவ்வாப் அப்படிங்கிற அந்த இடம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நாய் குறைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அது ரொம்ப ஒரு தப்பான வேலைக்கு அந்த பெண் அந்த நேரத்தில் நீங்கள் போவீங்க அப்படின்னு சொல்லி ரசூலா சொல்கிறாங்க. அப்போ அந்த முன்னறிவிப்பும் எதுக்கு இருக்குது? ஆயிஷாவுக்கு இருக்குது. ஆனாலும் அந்த இடத்த அந்த தவறு செய்கிறாங்க. இப்போ நான் அதான் சொல்கிறேன், புரியுதுங்களா? இப்போ முன்னறிவிப்பு இருந்தாலும், நீங்கள் அறிவிலே சிறந்தவர்களாக இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம தவறு பண்ணுவோம். அந்த இடத்துல இவங்க என்ன பண்ணுறாங்க, ஆயிஷா கரெக்டாக அதே மாதிரி போகிறாங்க. ஒட்டகம் இவங்களுக்கு கிடைக்கிறது எப்படி இருக்குது? தலையில் முடி ரொம்ப நிறைய இருக்குது. அந்த இடத்த கிராஸ் பண்ணி போகிறாங்க. ஹவ்வுங்கிறது நாய் விடாமல் குறைக்குது. அப்போ கேட்குறாங்க, இது என்ன இடம் கேட்குறாங்க. அப்போ ஆயிஷா கேட்டோன்னே சொல்கிறாங்க, இது ஹவ்வுங்கிற இடம் அப்படின்னோடனே, இல்லை இதுதான் நான் தப்பு பண்ண இருக்கிற இடம், நான் இங்கேருந்து திரும்பி போயிடுறேன் அப்படிங்கிறேன். அப்போ தல்ஹா சுபைர் என்ன சொல்கிறாங்க, சண்டைக்கு நீங்கள் வர வேண்டாம், பேசுறதுக்காக வாங்க அப்படிங்கிறேன். சண்டைக்கு வர வேண்டாம், சண்டை போட வேண்டாம், உட்காந்து அலிலிட்ட பேச போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிடுறாங்க. அது வேற மாதிரி பிரச்சனை வருது. அது ரசூலா சொல்லும்போது சொல்கிறாங்க, நீ மயிர் இலையில் உயிர் தப்பிப்பாங்க அந்த பெண்ணு சொல்கிறாங்க. அந்த மனைவி மயிர் இலையில் உயிர் தப்பிப்பாங்க. இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹமதுல 24,299 ஹதீஸு இது. அதே மாதிரி சில்சிலத்துல் சஹிஹால பார்த்தீங்கன்னா 474 ஹதீஸு. இப்போ இந்த நேரத்தில் சஹாபாக்கள் ஒரு படிப்பினை முக்கியமாக வச்சு அவங்க யூஸ் ஆகுறாரு. ஒரு முக்கியமான ஒரு படிப்பினை வச்சு ஒரு சஹாபி கூட என்ன பண்ணுறாரு, பேக் ஆயிடுறாரு. ஆயிஷா ரலியல்லாஹுடைய டீமில் போய் சேர்றதுக்கு இருக்கிறாங்க. யாருன்னா அபூபக்கர் ரலியல்லாஹு. அவங்க சொல்கிறாங்க, ஜமல் போர் சமயத்தில் நான் அதில் ஈடுபட்டவர்களுடன் நானும் சேர்ந்து ஆயிஷாவுடன் சேர்ந்து போரிடுவதற்கு நான் முற்பட்டேன். அப்போது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு சொல் மூலம் அல்லாஹ் எனக்கு பயனளித்தான். என்ன அந்த சொல் அப்படின்னா, தம் ஆட்சி அதிகாரத்தை ஒரு பெண்ணிடம் ஒப்படைத்த சமுதாயம் ஒருபோதும் உருப்படாது அப்படின்னு சொல்லி நபிசுல்லான்னு சொன்னாங்க. அதை பார்த்துட்டு நான் ஸ்ட்ரைக்காகி வந்துட்டேங்கிறேன். அப்போ இது சஹாபாக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தானே, பெண்களை தலைவராக ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்ட்டு. அப்போ ஒரு பெண் தலைமை தாங்கி சண்டைக்கு போகும்போது எப்படி போனாங்க? இப்படி தான் நடக்கும். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும்போதும் இப்படி தான் நடக்கும். 2 டீம் போவோம். அப்போ அந்த நேரத்தில் நம்ம ரொம்ப ஈமான் இருக்கணும். அப்படி இருக்கும்போது தான் நம்ம இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து நம்ம தப்பிக்க போக முடியும். இப்போ இதில் இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரில